அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றித்தான் இந்த காணொளியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இது பற்றி அனைத்து மக்களும் ஆழமாக சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டியது இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையிலே விவசாயிகளினுடைய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. கல்லுக்கு அனுமதி வேண்டும், விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே நடைபெறுகிறது. அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த தேசம் விடுதலை அடைந்த பொழுது நம்முடைய நாடு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லாமல் பசியோடும் பட்டினியோடும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல நாடுகளில் கையேந்தக்கூடிய நிலைமையிலே தான் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை இருந்தது. இன்றைக்கு உணவுப் பொருள் உற்பத்தியிலே நம்முடைய தேசம் அபரிதமான வளர்ச்சி பெற்று நம்முடைய தேவைக்கு அதிகமான உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய சாதனையை படைத்தவர்களாக இருக்கிறோம். இதிலே நம்முடைய விவசாயிகளினுடைய பங்கு மகத்தானது ஆகும். ஆனால் இந்த சாதனையை படைத்திருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலைமை, கிராம பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று ஒப்பு நோக்கினால், இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய பல தொழில்களோடு விவசாயம் ஒரு தொழிலாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் கடனிலே அவர்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கிராமப்புறத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது அது ஏக்கத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நகரம் சார்ந்த பொருளாதாரங்கள் தான் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை எட்டுவதாக பெருமை பேசி கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மக்கள் நகரமயல் ஆகுவதை நோக்கி எல்லோருமே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் விவசாயமும் கிராமப்புறமும் முழுமையாக கவனிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் ஏராளமான போராட்டங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் இந்த தேசத்தை உலுக்கி இருக்கிறது. அதே சமயத்தில் 70களிலே தோன்றிய விவசாயிகளினுடைய எழுச்சி, விவசாயிகளினுடைய போராட்டம் இந்திய தேசத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க எல்லையை எட்டியிருக்கிறது. தற்பொழுது நாடு முழுவதும் வேறு எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வேறு எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களும் பெரும் போராட்டங்கள் நடைபெறாத சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் விவசாயிகளினுடைய வாழ்க்கை நிலை இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை. விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள், இழப்புக்கு ஆளாகிறார்கள். தக்காளி, வெங்காயம் போன்ற பொருட்கள் கூட ஒரு நாளைக்கு கிலோ 2 ரூபாய்க்கு விற்பது, இன்னொரு நாளைக்கு அது 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் என்று கூட அபரிதமான விலையேற்றத்தை பெறுகிறது. இப்படிப்பட்ட விலை தாழ்வும் உயர்வும் விவசாயிகளை அலக்களிக்கக்கூடிய ஒன்றாகும். விவசாயிகளுக்கு
ஏற்படக்கூடிய இந்த இழப்புகளை சரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் சரியாக திட்டமிட்டு எந்த விவசாயத்தை எந்த அளவு உற்பத்தி செய்ய வேண்டும், அந்த உற்பத்திக்காக கூடிய அடக்க விலைகளோடு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான ஒரு நிரந்தர விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது விவசாய தொழில் என்பது லாபகரமான ஒன்றாக இருக்கும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழகத்திலே மது விற்பனையின் மூலமாக ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய்க்கு மேலான வருமானத்தை அரசாங்கம் இந்த துறையிலே அது பகிர்ந்து கொண்டிருக்கிறது, ஈட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய, ஆரோக்கியமான பானமாக இருக்கக்கூடிய, மிக குறைந்த அளவு ஆல்கஹால் இருக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கள்ளுக்கு தமிழகத்திலே அனுமதி இல்லாமல் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய பனை தென்னை மரங்களிலே உற்பத்தி செய்யக்கூடிய கல், அதற்கு தமிழகத்திலே அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் அது நாடு முழுவதும் அதற்கான விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று சொன்னால், இதை வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் தென்னை மரங்களிலே இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கல் விற்பனை என்பது 50,000 கோடிக்கு மேலாக இதிலே ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி 50,000 கோடிக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பனை மரங்களினுடைய விவசாயிகளுக்கு அந்த பொருளாதாரம் எட்டக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சொன்னால், அது விவசாயிகளை வளமாக்கும், கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும். இந்த தென்னை மரங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரம் உயரும். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திற்கு, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவேதான் தமிழகத்திலே கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அதன் மூலமாக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி தமிழகத்திலே கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றும் விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மற்றும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. கள்ளுக்கு அனுமதி வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம், அதனுடைய தலைவர் AS பாபு அவர்களினுடைய தலைமையிலே இதிலே திரளாக கலந்து கொள்வதற்கு தொடர்ந்து அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் ஒரு வெற்றிகரமானதாக அமையும். ஆளும் அரசுகளும் இதற்கு துணை நிற்க வேண்டும். அரசுகள் இது பற்றி சிந்தித்து விவசாயிகளினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். தமிழகத்திலே கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களினுடைய ஆதரவு குரலாக இருக்கிறது. அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு தென்னை மரத்தில் தேங்காய் விலை இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேங்காய் 7 ரூபா 8 ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க. தென்னை மரம் நோய் அடித்து நிறையா மரம் காஞ்சி போகுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் விவசாயத்தை விட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி விவசாயத்தை தென்னை மரத்தை குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னை மரம் அதிகமாக இருக்குது. இந்த தென்னை விவசாயிகளை காப்பாற்றணும், எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்காகத்தான் கல்லுக்கு இறக்கி விட்டுக்கிறாங்க. பின்ன இது கெடுதலான பொருளே அந்த விவசாயி உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதையே நீங்கள் எடுத்து உங்கள் அதிகாரிகளில் கொண்டு போய் சேர்த்தணும், வேளாண் துறை அதிகாரிகளில் கொண்டு போய் மேலே சேர்த்து இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும். இப்போ கெடுதலான பொருள் வந்து இன்றைக்கி சொல்லுங்கள், நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் எது கெடுதல்னு சொன்னாங்கன்னா நாங்களும் போராட்டத்தை விளக்கிக்கிற கல்லறுக்கிற நிறுத்திக்கிறோம். ஏன் நல்ல பொருளை வந்து தடை பண்ணி இவ்வளவு காவல்துறை போட்டு தோட்டமாக வந்து கல்லறுக்கலான்னு சொல்கிறீங்க? விஷக்கல் விஷசாராயங்கிறது வேறேங்க. கல் வந்து விஷமாக மாறாது. நீங்கள் 4 நாள் வச்சுருந்தாலும் கல் விஷமாக மாறாதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் சொல்கிறதுன்னு வேண்டாம்.
நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இது ஒரு நல்ல சத்தான பொருள், எல்லாருமே குடிக்கக்கூடியது. அந்த காலத்துலேருந்து பாரம்பரியத்திலேருந்து கல்லுக்கு உணவுன்னு ஒரு பகுதியாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கல்லுக்கு அனுமதி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை பண்ணிக்கிறீங்க. இந்த அனுமதி கொடு, அனுமதி கொடு, கல்லுக்கு அனுமதி கொடு. விற்காதே, விற்காதே, டாஸ்மாக் விற்காதே, மிரட்டாதே, மிரட்டாதே, விவசாயிகளை மிரட்டாதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, மிரட்டாதே, மிரட்டாதே, விவசாயிகளை மிரட்டாதே, கல்லுக்கு அனுமதி கொடு. தமிழகத்தில் உள்ள அன்பார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். வருகின்ற 6/8/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகளுக்கு கல் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும். குமரி முதல் காஷ்மீர் வரை வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் கல் கேரளாவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய தமிழக அரசு ஏன் தடை விதிக்க வேண்டும்? கள்ளச்சாராய விற்பனையை செய்யும் சமூக விரோதிகளோடு கல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை இணைத்து காவல்துறை பேசி வருவதை, அவமதிப்பதை, வழக்கு போடுவதை கண்டித்தும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு நமது தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகள் மற்றும் அனைத்து அமைப்புகளும் அந்த சிறப்புமிக்க உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நமது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.